ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை, மரணத்தை வென்று உயிரோடு எழும்பின, மரணத்தை ஜெயித்த இயேசுவை ஆராதிக்கும் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தவர் மட்டுமல்ல, நம்மையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நிலைமையில் இருந்தால் நம்மை உயிர்ப்பிப்பார், ஆசீர்வதிப்பார், மென்மைப்படுத்துவார். எனவே தேவன் ஆராதிக்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஒருமனப்படுவோம். எனவே தேவனை கனப்படுத்தும் விதமாக நாம் நடந்து கொள்வோம். பயத்துக்கும் பக்திக்குரிய தேவன் அவர். பரிசுத்தமாய் பயத்தோடு பக்தியோடு கூட தேவன் ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஈஸ்வர நோக்கி நாம் பார்க்கலாம். ஆராதனை செய்கிறோம். ஜீவன் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, ஆராதனை செய்கிறோம். பாதாள வென்றவரே, ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆராதனை செய்கிறோம்.
ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மறுரூபமானவரே ஆராதனை செய்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மறுரூபமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Oh, glory to Jesus. Alleluia Hosanna, Alleluia Hosanna, Alleluia Hosanna, Alleluia Hosanna. எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை தந்தீரே ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேர் கடவுளாக வந்தாங்க, மனுஷன் கடவுளாக நினைச்சாங்க, செத்தாங்க, மண்ணோடு மண்ணா போயிட்டாங்கப்பா. இயேசு மட்டும்தான் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. சொன்னபடியே யான் என்ன சொன்னீரோ அதை போல செய்து காண்பித்தீர் ஆண்டவரே. உடைய கலரை இன்னும் திறந்திருக்கிறப்பா. இப்படிப்பட்ட மரணத்தை ஜெயித்த ஒரு தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவன் நீங்கப்பா. நீர் மரணத்தை ஜெயித்ததை போல நாங்கள் எந்தவித கஷ்டத்தில் இருந்தாலும், பாதாளத்துக்கூட கிடந்தாலும், எந்த ஆபத்துக்கூட கிடந்தாலும் உயிர்ப்பிக்கிற தேவன் நீங்கள் இருக்கிறீர். எங்கள் உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எனவே ஆண்டவரே, இப்போ இல்லை ஐயா, 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே மரணத்தை வந்து உயிரோடு எழும்பின ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் உயிர்த்தல் வல்லமை விளங்க பண்ணுவீராக. பெரிய காரியங்களை கற்று செய்ய தகப்பனே. எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கே நம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். செத்து போல செல்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. செத்து போன அவயவங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. புது ஜீவனை, புது பலத்தை, புது சுகத்தை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்வாடும். பெரிய காரியங்களை கற்று செய்யும் இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு மகிமையின் நாள்.
ஒரு வெற்றியின் நாள். என் தேவனை நினைத்து நினைத்து பூரிப்பாய் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு நாள் அது. கிறிஸ்துமஸை விட இது ஒரு பெரிய முக்கியமான நாள். நமக்கு நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், மரணத்தை வந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசுவை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். எனவே நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடி பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய கருணை செய்வார். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்ல பிதாவின் செயலுதவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலுதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலுதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியில் உயிரோடு இருக்கிறவரை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தார், நிச்சய நம்பிக்கை பெருகிடவே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்கள் எல்லா மனங்களும் நீக்கினாரே, என் மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மாவூர் சீஷர்களும் எல்லா மனையருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களும் எல்லா மனையருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீங்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மரணம் கூறவங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? சாவை நோயையும்
பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியார் இன்றும் என்றும் எம்மை உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் நமக்கு அளித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்கு அளித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்கு அளித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு என்றும் காத்துக்கொள்ளுவோம். எக்காலம் துணிக்கை மறுரூபமாகும். எழும்புவோம் மகிமையிலே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் எழுப்புகமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இயேசு நோக்கி பார்க்கலாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு நமக்காக மரித்தவர் மட்டுமல்ல, மரணத்தை வென்று இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். எனவே தான் பக்தனாகி யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒன்று சொல்லுகிறாரு, இன்னும் இருக்கிற தோல் அழுகினாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, பற்களை மூட அவர் கொஞ்சம் தோல் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உருக்குலைந்து போயிட்டார், கொஞ்சம் தோல் மட்டும்தான் இருக்குது. அவர் சொல்ல, இந்த தோல் முதலானவைகள் இருக்கிற தோல் அழிந்தாலும் பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண் அவரை காணும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கிடைக்க வைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்களுக்கும் சோர்வுகளும் கஷ்டங்களும் உண்டு. நான் வரும்போது ரொம்ப கலக்கத்தோடு தான் நான் வருகிறேன். பல பிரச்சனைகள் எனக்கு கூட இருக்குது. ஆனால் இதே போல் இன்றைக்கி மட்டும் இல்லை, பல ஆராதனை துக்கத்தோடு தான் பல வருஷங்களாக நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், அழுதுகிட்டே வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தர் ஞாபகம் சில மாதங்களுக்கு முன்னதாக, வருஷம் கூட இருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு தான் வருவேன், கண்ணீரோடு பயத்தோடு வேதனையோடு கூட தான்
இந்த நிகழ்ச்சிகளை நான் பதிவு செய்து கொண்டிருப்பேன். ஆனால் அதில் ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் இப்போ எனக்கு இருக்கிற கலக்கத்திலும் கூட நான் கண்ணீரோடு இந்த ஊழியத்தை செய்கிறதுனால ஜெயத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்காத இப்போ நீங்கள் நம்புங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் கண்ணீரோடு தான் தேவன் ஆராதிக்கிறேன். ஆனால் என் இயேசு யோபின் முன்னிலை பின் ஆசீர்வதித்ததை போல எனக்கும் நன்மை தருவார் அப்படியே சொல்லி ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் அவர் என்னை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. ஜீசஸ். என் மீட்பர் உயிரோ தீரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ தீரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே கண்ணீர் குடித்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர், என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுகம் பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோ இரு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ நடுங்க செய்தாலும் ஜெயம் சிறந்தோ, சாபமே தீர்த்தோ சர்க்குரு நாதர் சஞ்சலமே மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ நரகமோ மரணமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழும். எம்மிட்பார் உயிரோ இரு கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசீர்வாதங்களை தருவார், கிருபைகளை மிக அடிப்பார். அம்பரம் தனி எனக்காக யாரும் கதறுகிற அன்பு தேவைப்படும். நமக்காக ஜெபிப்பார், மோசமே மறைப்பார், நமக்கு முன்னே நடப்பார். மோட்ச வழி சத்திய வாசம் இன்னும் ஆசி செய்திடுவோர், அருள் மிக அழிப்போர், அம்பரங்கண்ணில் என ஜெபிப்பார். ஆசி செய்திடுவோர், அருள் மிக அழிப்போர், அம்பரங்கண்ணில் என ஜெபிப்பார். மோசமே மறைப்பார்,
முன்னமே நடப்பார். மோட்சம் வழி சத்தியம் வாசலன் உயிரே மீட்பார் உயிரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பா, என் கண்ணீரை அவர் துடைப்பா, கடைசி வரைக்கும் என்னை கைவிடவே மாட்டார். பாவம் பண்ணி படைப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் தண்டனை எடுப்பார். கவலைகள் தீர்ப்போர், கண்ணீர் துடைப்போர், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்போர், கண்ணீர் துடைப்போர், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் தண்டனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனதெல்லாம் போகட்டும், உலகமே வசைப்பாடட்டும், ஆனது ஆகட்டும், பொல்லான் அம்புகள் ஏதிடட்டும், ஆனாலும் நேசிக்கிற தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பமனக்கரும். என் மீட்பர் உயிரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அன்பு தேவ பிள்ளைகளே, யோபுக்கு பிசாசு வைத்த ஒரே டாஸ்க் என்ன தெரியுமா? அவர் தேவனை தூஷிக்கணும். அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் உம்முடைய பாதுகாப்பு எடுத்துப்பார், தூஷிக்கிறானா இல்லையா பார்த்துருவோம். எல்லாம் வேல் எடுத்து பாதுகாத்து எல்லாம் கொடுத்துருக்கிறீரு, கொஞ்சம் வேல் எடுத்து பாரும், தூஷிப்பான். ஆனால் யோபு கடைசி வரைக்கும் தேவனை தூஷிக்கவே இல்லை. அவன் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருமையா, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா, எவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்த அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தார். அதைத்தான் இன்னைக்கு ஒருவேளை இழந்த நிலைமையில் இருக்கல, யோபு மாதிரி இழக்க மாட்டோம். நம்ம ஏதோ நம்ம இழந்திருக்கிறோம். அந்த உலகம் நம்மளை எப்படி யோபு நண்பர்கள் இதெல்லாமல் பேசுனதை போல நம்ம கஷ்டப்படுவதனால அவங்க எதெல்லாம பேசுகிறாங்க. எனவே இல்லாததையும் பொல்லாததுமா பேசலாம். போனது போகட்டும், கவலைகள் பெருகட்டும். அந்த இயேசுங்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இந்த நிலைமையில் நான் ஒரு துதிக்கிறோமான்னு எதிர்பார்க்கிறார். வாய்களை திறந்து, என் தேவன் இந்த நிலைமையிலும் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரே, எல்லாம் நல்லா இருக்கும், துதிப்பது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் கஷ்டப்படுவோம், துதிப்பது கஷ்டம். கஷ்டத்துக்கு மத்தியில் கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போமாம். ஹல்லேலூயா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரே, என்னென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையாம். நீ ஆதியும் அந்தம் இல்லாதவர்,
அல்வா ஒமேகாவும் இருக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனப்பா, நன்மை செய்கிற தேவன், தீமைகள் நன்மையாக மாற்றுகிற தேவனப்பா. திராணிக்கு மேலாக எந்த கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டீர், தாங்குவதற்கிற பலத்தை கொடுப்பீர், தப்பிச்சொல்ல வழியை காண்பிக்கிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரமையாம். திருமங்களை உயிர்ப்பிக்கிறவர், பூமியின் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி மேன்மை பெருகப்படி தேற்றுகிறவர், தாயை போல தேற்றி தகப்பனை போல அரவணைக்கிறவரே. கஷ்டங்கள் வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது உலகம் ஓடும், பரியாசம் பண்ணும், ஆனால் இயேசு எங்களோடு இருப்பீரே. தண்ணீரை கடக்கும் பொழுது உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளாது, அக்கினி இருந்தால் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலையில் பற்றாது அப்படி சொல்லியிருக்கிறதே. தகப்பனே, உதவி செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, என்னை காக்கும் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இழந்ததை திரும்ப தருகிறவர், இரட்டிப்பாய் தருகிறவர், திரும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. நீ மரணத்தை வென்றிராண்டவர், சிலுவையிலே உம்மை அறைந்தார்கள் அப்பா, கொலை செய்தார்கள், கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்கு சிந்தினீர், ஆனால் மூன்றாம் நாள் மகிமையை விட்டு சிறந்து உயிரோடு எழும்பினரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீட்டில் வல்லமையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. எப்பெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்படுகிறேனோ அப்போ ஒரு சின்ன ஒரு பல ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஆண்டவரே, ரைட்டுப்பா, நீங்கள் ஜீவிக்கிறீங்க. ஜீவிக்கிற கத்தை சும்மா இருப்பாராம், கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார், அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடி பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் முடியாததை, இழந்ததெல்லாம் திரும்ப தந்து முடியாத சாதிக்க வைத்து பெரிய காரியத்தை செய்வார். பாடுவோமா. இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து இயேசு ராஜா வெற்றி பெற்றார். சோர்ந்து போன மகனே, நீ துள்ளிப்பாடு. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சொத்து போன மகனே, நீ துள்ளி பாடிடு, சொத்து போன மகனே, நீ துள்ளி பாடி. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவர் இன்று தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார், கனிவோடு பெருசல் அழைத்திடுவார். கலக்கமில்லாம காலமெல்லாம் வாழ உதவி செய்வார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு என்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு என்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு சீடரோடு துக்க நிறைந்த முகத்தோடு நடந்து அந்த சீடரோடு கூட நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். இயேசு நம்மோடு நடக்கின்றார். இயேசு நம்மோடு நடக்கின் கரங்களை தட்டி அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு விட்டு விட்டார். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். என்ன கஷ்டம் இருந்தாலும் நமக்குள்ளே சொல்லுவோம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அடுத்தவங்களுக்கு சொல்ல அதுக்குத்தான் அதாவது போஸ்டர்களை கத்திர வைத்த நோக்கமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்கள். அவங்களை கொண்டு அற்புதங்களை கத்த செய்தார். எதை சாட்சியாக சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். அவங்களை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை கத்த செய்த கடைசி காலத்தில் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் இயேசு மரணத்தை ஜெயித்தார். அவர் எனக்கு சொந்தமானவர். அவர் சர்வ வல்லவர். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நானும் சாட்சி கொடுப்பேன். என்னை பயன்படுத்துவார்னு சொல்லி நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாரும் இயேசு நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவ வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவ வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாப வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாப வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவ வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவ வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும்
சாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவ வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவ வென்றவர் என் மனவாழன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவ வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவ வென்றவர் என் மனவாழன். அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கள் இயேசு உயிரோடு எழும்பினவரப்பா, அதே போல் எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பையும் சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைகளை பாரும், நம்பிக்கை அற்று கிடக்கிற பிள்ளைகளை பாரும். அப்பா, உயிர்ப்பையும் ஆண்டவரே உற்சாகமான ஆவி தாங்குபடி கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்தெந்த காரியத்தில் ஒரு மரித்து போன நிலைமையில் நடைபெறும் போல பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா கர்த்தர் பார்க்கிறேன். பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே அநேக பெற்றோர் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நஷ்டங்கள், கஷ்டத்து நிமித்தம், எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தமாக நடைபெணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து மேன்மை இழந்து நடைபெணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வியாதி மத்தியில் நடவாட முடியாதபடி, வீல் சேரில் அடுத்தவங்க துணையின்றி வாழ முடியாதபடி, எதுக்கு தான் அப்படி சாகவும் மனசு இல்லை, வாழவும் முடியலை, அப்படிலாம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். அப்படி உயிர்ப்பிக்கிற வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. உயிர்ப்பையுமையா ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் உயிர்ப்பையும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். உயிர் தெழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர். உயிர்ப்பித்து பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னை மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். சகல துதி கன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் தெழுந்த ஹல்லேலூயா இன்றைக்கு ஜீவிக்கிறேன். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என் உயிர்த்தின் வல்லமை வாழ்க்கையில், குடும்பங்கள், சபைகளை செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 24:1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறைக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல், கர்த்தர் இயேசு சரீரத்தை காணாமல், அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அவர்கள் தங்கள் தலையை தரையை நோக்கி இருக்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு கம்பீரமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். யாரெல்லாமோ கடவுள்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லுகிறாங்கங்க. என்ன சொல்ல? ஹல்லேலூயா, சேட்டலைட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி பாலம் இல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, நாசாவில் விஞ்ஞானிகள்லாம் என்னெல்லாமோ கேமரா வச்சு உலகத்தையே பார்க்குறாங்க. அப்படி ஒரு பாலமே கிடையாது. ஆனால் தைரியமாக சொல்லுகிறாங்க, பாலத்தை நான் பார்த்தேன், தரிசனம் பண்ணேன் அப்படி சொல்லுகிறாங்க.
அன்பு தேவ பிள்ளை, இதை நம்புறதுக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் என் இயேசு அப்படிப்பட்ட தேவன் அல்ல, சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்டவர். அது ஒன்றும் பொய்யும் மறைவானதும் கிடையாது. இன்றைக்கும் பலஸ்தீனா தேசங்களை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய கல்லறை இருக்குது, இயேசு செய்த அற்புதங்கள் அங்கே நடந்த இடங்கள்லாம் இருக்குது, பெதஸ்தா குளம் இருப்பதை பார்க்கிறோம். அநேக சுற்றுலா பயணிகள்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்து வந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வருவதை, யோர்தான் நதி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற இடம் இருக்கிறது, இப்படி எல்லாம் பைபிளில் உள்ள அத்தனை சம்பவங்களும் நிறைவேறின இடங்களெல்லாம் அங்கே அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்து கொண்டே தான் வருகிறாங்க. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, உமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, இயேசு நல்லவர். இப்பொழுது கூட ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், சொன்னபடியே வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தார், நமக்காக சிலுவைகளை ஜீவனை கொடுத்தார், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாள் சொன்னபடியே உயிரோடு கூட அவர் எழும்பினார். இப்போ இயேசுவை நேசித்த ஸ்திரீகள் வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார், சனிக்கிழமை ஓய்வு நாள், அவருக்காக வாசனை திரவியங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு காலையிலேயே வாரத்தின் முதலாம் நாள் காலையில் கல்லறைக்கு போகிறார்கள். இயேசு சரத்தை பார்த்து அதுக்கு வாசனை திரவியங்களை பூசுவதற்காக போனால் அந்த கல்லறையை பெரிய கல் அடைத்திருந்தது. அந்த கல் திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்தார்கள். அந்த கல் திறக்கப்பட்டிருந்தது. உள்ளே போய் பார்த்தா இயேசு சரத்தை பார்க்க முடியல. கவலையோடு கலக்கத்தோடு கூட, இன்றைய வெள்ளிக்கிழமை தானே, சாயங்காலத்தில் இந்த இயேசு சரத்தை வைத்தார்கள், இப்போ சரத்தை காணவில்லையே. கவலையோடு இருக்கும் பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அங்கே தோன்றி சொல்லுகிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோடு தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்தார். அவர் சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த ஸ்திரீகளுக்கு பயமும் இருக்குது, கலக்கமும் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். நமக்காக மரித்த இயேசு நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். சரி, சுருக்கமாக உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார்? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 20, 19, 20. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம், வாரத்தின் முதலாம் நாளிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர் நம்பவே இல்லை. இயேசு மரிப்பார் என்பதை இயேசு சொல்லும்போது நம்பவே இல்லை. ஆனால் கண்ணால் பார்த்தாங்க. பார்த்தீங்களா, இயேசுவா பிடிச்சதையும் அடித்ததையும் கொலை செய்ததையும் பார்த்த பிறகு ரொம்ப பயங்க, நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ, நம்மை அடித்து கொலை செய்திருவாங்களோ. யூதர்களுக்கு பயந்த கதவை பூட்டிட்டு ஒடித்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நடக்குமோன்னு தெரியாதபடிக்கு. இப்போ அன்பு தேவ பிள்ளை, இயேசுவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்மளோட பயம் தெரியும், கலக்கம் தெரியும். எதுக்காக? இப்போ தம்முடைய சீஷர்கள் அப்படியே விட்டுட்டு போக அவருக்கு மனசில்லை. இப்போ தேடி வருகிறார். என் பிள்ளைங்க இப்படி பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னை காண்பித்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். இயேசு வந்து சொல்லுகிறார், பயப்படாதங்க, உங்களுக்கு சமாதானம். நம்ப மறுக்கிற அவங்களுக்கு தன் கைகளை காட்டுகிறார், விழாவை காட்டுகிறார். இயேசுவை பார்த்த பிறகு பாருங்க, பயம் போய் கலக்கம் போய் ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. இன்றைக்கு பற்பல காரியத்தை நிமித்தம் பயந்து கலங்கி நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு பயப்படாதே ஆபிரகாமுக்கும் சொல்லத்தான் செய்கிறாரு. எல்லாருக்கும் பயப்பட யோசுவாவுக்கும் சொல்லுகிறாரு, பயப்படாத, நான் மோசே இருந்தது போல உன் கூட இருப்பேன் அப்படி சொல்லுகிறாரு. அங்கே யாக்கோவை பார்த்து பயப்படாதப்பா, உன் கூட வருவேன்னு சொல்லுகிறாரு. பயந்த சீஷலாவது பயப்படாதே சொல்லுகிறாங்க. 365 தடவை பயப்பட சொல்லப்பட்டிருக்குது. யாருங்க பயப்படலை? இயேசுவின் அற்புதங்களை கண்ணால்
கண்டாங்க. இப்போ பவுல் சொல்லுகிறாரு, புறம்பே எங்களுக்கு போராட்டம் நிறைய இருக்குது, உள்ள எங்களுக்கு பயமும் இருக்குது, ஆனாலும் எங்களை நம்பாம மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆபத்தில் தப்புவித்தாரு, இப்பொழுதும் தப்புவிக்கிறாரு, இனிமேலும் தப்புவிப்பாரு. பிரியமானவர்களே, நாமெல்லாம் தேவன் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க தான். பெரிய பெரிய ஆபத்துகளை நம்மளை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். பயங்கரமான வியாதிகளை, பயங்கரமான அடுத்த பிரச்சனை வரும்பொழுது மனுஷங்க தானே பயந்து போய் விடுகிறோம், பயந்து போய் விடுகிறோம். இப்படி ஒருவேளை அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், அதிசயங்களை பெற்றிருக்கிறோம், புதுசாக சில பிரச்சனை வரும்பொழுது, தினுசா வரும்பொழுது பயம் வரத்தாச்சு. அன்னைக்கு காப்பாற்றினார் உண்மைதான், இப்போ காப்பாற்றுவாரை, எப்பவும் காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட ஆபத்தில் காப்பாற்றினார், இப்பொழுதும் காப்பாற்றினார், எப்பொழுதும் காப்பாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு பயந்து கொண்ட சீஷர்களை சந்தித்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து, நான் இருக்கிறேன், நான் சாகலப்பா, நான் இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன், எனவே பயப்படாதீங்கன்னு சொல்லி தன்னை காண்பித்து சந்தோஷப்படுத்தினார். அந்த இயேசு இன்றைக்கு ஒருவேளை பயந்து காணப்படுகிற, கலக்கத்தோடு காணப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தேடி வருகிறார், தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், பயப்படாதுன்னு சொல்லுகிறார், சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அழுது புலம்புவீங்க, உலகமெல்லாம் சந்தோஷப்படும், ஆனால் துக்கம் மாறும் அல்ல, துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, துக்க முகத்தோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, பயந்து காணப்படுகிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு பயத்தை போக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். இரண்டாவதாக என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 24 28 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். தருணத்தில் தாங்க போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, அவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அருமையானவர்களே, 2 சீஷர்கள் அந்த சாயங்காலத்துல காலையில போனாரு. ஒரு சில சீஷர்கள் மட்டும் உள்ள இருந்தாங்க. அவங்க பயத்தெல்லாம் போக்கிட்டார். இயேசுவை பார்த்து சந்தோஷம். இந்த ஸ்திரீகளுக்கு கூட இயேசுவை பார்த்து சந்தோஷத்துல போய் சொன்ன யாரும் நம்பல. இப்ப சீஷர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க பயத்தை போக்கி சந்தோஷத்தை கொடுத்தாரு. இப்போ இன்னொரு சீஷன் தோமா அங்கே இல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறார், நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க ஐயா, நான் பார்க்கணும், என் விரலை அவருடைய காயத்தில் போடணும், என் கையை விழாவில் போட்டது அவனுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ 2 சீஷர்கள் சாயங்கால வேளையில் பக்கத்தில் எம்மாவூர் கிராமத்துக்கு நடந்து போகிறார்கள். துக்கம் மிகுந்தவர்களாய் வேதனையோடு கூட போகிறாங்க. ஏன்? வேற துக்கம் உங்களுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்த துக்கம் உங்களுக்கு. பாருங்க, இயேசுவை நம்பணும்பா, அவர் தான் நம்மளாம் ரட்சிப்பார், அவர் தான் உலகத்தை ஆளுகிசவை நம்பணும். அவர் இப்படி பண்ணிட்டாங்களே, துக்க முகத்தோடு அவரை குறித்து பேசிக்கொண்டு போகிறார். துக்க முகமாய் போவதை இயேசு கவனித்தார். அன்பு தேவ, நீங்கள் நினைக்கிறீங்க இயேசுக்கு என் கஷ்டம் தெரியலை அப்படி நினைக்கிறீங்க. யாருக்கு தெரியாமல் இருக்கலாம்? இயேசுவுக்கு தெரியும். ராத்திரியோ பகலோ எங்கே போனாலும் நீங்கள் துக்க முகமாக இருப்பதை இயேசு பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகள் துக்க முகமாக இருப்பதை அவர் விரும்பாத தேவன் அவர். இப்போ அவர் அவங்களோட சேர்ந்துக்கிறார். இப்போ என்னன்னா, கண்ணு மனக்கண் திறக்க இயேசுவின் சத்தத்தை கூட தெரியலை. இயேசு எட்டுமே நடந்து போகிறார். அவர் கேட்குறார், நீங்கள் ஏன் துக்க முகமாக நடந்து போகிறீங்க? உடனே அவங்க கேட்குறாங்க, அண்டியரா என்னையா நடந்துச்சு? எருசலேமில் என்னெல்லாம் செய்தாங்க பார்,
இயேசுவை அங்கே நம்பணும். அது இயேசு எப்படி பண்ணிட்டான்? இயேசு கடிந்து கொள்கிறார். மோசையும் மற்ற தீர்க்கதரிசிகளும் தன்னை குறித்து சொன்னதை நம்பாமல் இருக்கிற புத்தி இல்லாத மந்த இருதம் உள்ளவர்களே கடிந்து பேசிக்கிட்டே போகிறார். அவங்க போய் சரி இடம் வந்த உடனே இயேசுவை விரும்பி அழைக்கிறார்கள். இயேசு அப்புறம் போகிறவரை போல காணப்படுகிறார். உள்ள வாரும், எங்களோடு தங்கிரும் அழைத்தாங்க. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்களேன். வாங்க ஆண்டவரே, எங்க என் உள்ளத்தில் வாரும். வாசல் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். 8 நடந்து வந்தார், கண் திறக்கப்படலை. பேசிக்கிட்டே தான் வருகிறார். ஆனால் எப்போ உள்ள வாரோம்னு இயேசுவை கூப்பிட்டாங்களோ உள்ள வந்தவர் அவன் கண்களை திறந்து தன்னை அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்தார். இதோ வாசற்படியில் தட்டி கொண்டே இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ளே போவேன், அவனுக்குள்ள வாசம் பண்ணுவேன், பிதாவாக இருப்பேன், என்னை குமாரன் இருப்பான்னு சொல்லுகிறார். இருதயத்தில் இடம் கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு எல்லாரும் ஈஸ்டரை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 42 நாள் பூ வைக்கலை, மட்டன் சாப்பிடலை, சிக்கன் சாப்பிடலை, மீன் சாப்பிடலை. இப்போ அந்த ஈஸ்டர் அன்னைக்கு வந்துட்டான், அவ்வளவுதான். எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம கொண்டாடுகிறோம். ரைட்டு, கொண்டாடுகிறோம். இயேசு உயிரோடு எழுந்தார். ஆனால் அந்த இயேசு எங்கே இருக்கிறாரு? இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரா, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வெளியே இயேசு நிப்பாட்டி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் மாறாது, வேதனை மாறாது, கண் திறக்கப்படாது. இயேசு உள்ளத்துக்குள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும், உங்களுக்குள்ளே வர வேண்டும். சகையோ கலக்கத்தோடு இருந்தார். இயேசுவை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு போனார். உடனே அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கு இடம் கொடுத்து பார். ஈஸ்டரை கொண்டாடுவது நல்லது, இயேசு உயிர்த்தெழுதை கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது, உலகத்துக்கு சொல்வது நல்லது. ஆனால் இயேசு உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருவோம், வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். குடும்பத்தில் சந்தோஷம், உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும். துக்கத்தோடு போன சீஷர்கள் இயேசுவை தங்களோட தங்கும்படி அழைத்தார்கள், வந்துட்டு தங்கும்படி அழைத்தார்கள். கண்கள் திறக்கப்பட்டது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 20:21 முதல் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு வந்தாரு, பயத்தை போக்கினாரு, சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார், கண்களை திறந்தார். இப்போ இந்த சீஷர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஊதினார். அவங்க மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிற உண்மைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடனே கிடையாது சொல்லுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினால் பரவாதவன் எனக்கு பரலோகத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். அப்போ 40 நாள் உயிரோடு எழும்பின ஆண்டவர் இயேசு பூமியில் தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தே இருந்தார். 40வது நாள் பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்லுகிறார், எருசலேம் விட்டு போகாதீங்க, என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அந்த ஜனங்கள் 10 நாள் காத்திருந்தார்கள் வேல் விட்டு அறையல. பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது அங்கே பலத்தை காட்டு அடிக்கிற முழக்கம் போல சடுதியான சத்தம் உண்டாகி நிரப்பினது. அப்போ எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு ஆவியார் தங்களுக்கு தந்த வரங்களின் படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அதை பேசுல அப்போஸ்தலர் பவுல் வரும்பொழுது அந்த ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள், ஆனால் பரிசுத்தாவியை பெறவில்லை. அப்போ பவுல் கேட்குறாரு, விசுவாசிகளான பரிசுத்தாவை பெற்றீங்களா? இல்லையே. எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு. அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள்.
அந்த ஜனங்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். பவுல் கைகளை வைத்தவள் பரிசுத்த ஆவி வந்தார். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இயேசுவின் வீட்டில் கொண்டாடி கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தம்முடைய சீஷலுக்கு அப்படி சொன்னார். அந்த சீஷல் பரிசுத்த பெற்றுக்கொண்டதுனால உலகத்தை கலக்கினார்கள். அவங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை கத்த செய்தார். இந்த கடைசி நாட்களில் கூட நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானஸ்தானம் பெறாதவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தை பெற்று பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவி தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியின் வரங்கள் வல்லமை அவசியம். இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் இயேசு உங்களை தேடி வருகிறார். பயத்தை போக்கி சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் துக்கத்தை மாற்றும் கண்களை திறந்து அவரை அறிந்து கொள்ள செய்ய போகிறார். அடுத்ததாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாரும். பொல்லாதவளாக்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் என்னை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றும் வாக்கப்படி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் கிருபை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த தேசத்தில் எந்த ஊரில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை பங்கு பெற்றிருக்கிறாங்களோ, ஆராதனை சொல்ல முடியாத நிலைமைகளை ஐயா அந்த ஆராதனை வேலை நினைச்சு பங்கு பெற்று தேவன் ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். வல்லமை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு கூட அதுக்கான சாட்சிகளாக இருக்கிறோம். மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவரே வீடு திறந்த இயேசு அன்றைக்கே அந்த ஸ்திரீகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீரே, மரியாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீரே. சீஷர்கள் பயந்து கிடக்கும் பொழுது அவங்களை தேடி போய் வெளிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து பயப்படாதீங்க சமாதத்தை கொடுத்தீர். அதே போல எம்மாவிற்கு போன சீஷர்கள் துக்கத்தோடு போகும் பொழுது கூடவே நடந்து போய் வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஐயா கண்களை திறந்து அறிந்து கொள்ள வைத்தீர். ஆண்டவரே இந்த பிள்ளை பயங்கள் போகட்டும், சந்தோஷம் வரட்டும். உண்மை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வீடுகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அதற்கு பிறகு வீட்டிலிருந்து இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க ஆசைப்பட்டு காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உலகத்தை கலக்குகிறவங்களாய் கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்கிற மாறி போனாங்க. அதே போல வீட்டில் பண்ணி கொண்டாடி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு சொன்ன வார்த்தை அறிந்து நாங்களும் பரிசுத்த பெற்றுக்கொள்ள கிருபையின் கேட்கட்டும். பரிசுத்தன் வல்லமை பெற்றுக்கொண்டு சாட்சியை ஆசீர்வாதம் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். பரிசுத்தம் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகள் இருப்பீங்க, பலப்படுவீங்க என்று சொல்லியிருக்கிறே. பலப்பட்டு சாட்சியாக மாற கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டையா, மீதியை நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். என் துக்கத்துக்கு மத்தியில் என் பலவீனத்துக்கு மத்தியில் ஐயாவுடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாமல் ஒரு நாளும் வறுமையை திரும்ப வராது சொன்னீரேன். இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு கிரிய செய்யட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உளவுளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட,
வீரமாய் எழுந்தாரே, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்று மற்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகை